இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கருணாஸ் பேசுறேன். அதாவது எனக்கு ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி வந்து நகைச்சுவை நடிகர்கள் மட்டும், அதாவது சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் வில்லன் குணச்சித்திர ஆக்டர்ஸ் காமெடியன்ஸ், இதில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு அடுத்ததாக வந்து சினிமா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீனிவாசன் சார் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து முள்ளில் நடக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் 4 படம் வந்து தமிழில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. சிதம்பரத்தில் இந்த கதையை வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்றைக்குமே வந்து என்னுடைய படங்களில் வர நகைச்சுவை காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா இயல்பான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். மேக்சிமம் நான் வந்து அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக ஜனங்கள் வந்து ரிலேட்டிவ். பொதுவாக நகைச்சுவை நடிகர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் அவங்க வந்து ஒரு காமெடி பேர், ஒரு காமெடி ஜோடி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு தலைவலியான விஷயம். ஜெயிச்ச பிறகு வந்து மிகப்பெரிய போராட்டம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு பட்ட கஷ்டத்தை விட, நான் சீன் பிடிக்கிறதுக்கு பட்ட கஷ்டத்தை விட ஹீரோ. அதனால இப்போ 2வது படத்துலையும் எனக்கு எவ்வளோ சரி ஒரு படம் ஜெயிச்சிட்டமே, அடுத்த படத்துக்கு ஈஸியாக ஹீரோயின் கிடப்பாங்க நான் நினச்சேன். ஆனால் அதுவும் நடக்கலை. மறுபடியும் போராட்டமாக தான் இருக்குது. இப்பவும் ஒரு இதில் ஒன்றுமே இல்லை. என்ன நகைச்சுவை நடிகனா இப்போ இன்னைக்கு நான் நடிகன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க, இனிமேல் கச்சேரிக்கெல்லாம் போகாதீங்க, பாட்டெல்லாம் பாடாதீங்க. நாங்கள் அது எப்படிங்க பாடாமல் இருக்க முடியும்? அதுதான் எனக்கு சாப்பாடு போடுச்சு. அதுதான் வடிவேல் சார் இருப்பார். எல்லாருக்குமே பர்சனல் ஒன்று இருக்கும். ஆன் ஸ்க்ரீன் வரும்பொழுது என்னென்னா, ஒட்டுமொத்த நடிகர்களுடைய மோட்டிவேஷன் என்ன, இந்த சீனை பார்க்கும் பொழுது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து கூட மக்கள் பார்ப்பாங்கள்ல, அவங்க நம்மளை பார்த்தோன்னா அந்த டைம் ரிலாக்ஸ் ஆகணும். ஏன்னா அவங்க 1008 பிரச்சனை. பட்டு கடவுள் வந்து நடிகன் ஆகிட்டார். கடவுள் வந்து நடிகன்னா கடவுள் இப்படி நேராவா பாலா சார் மூலியமாக என்னை நடிகன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அப்படி போகும்பொழுது இப்போ சமீபமாக வந்து ஜனங்களுக்கு தேவைப்படுது. நம்ம நடிகர்கள் தான் அதை வந்து உட்காந்து யோசித்து பேட்டர்ன்ஸை வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டு பண்ணணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் அவ்வளோ ஃப்ரீடம்லாம் சினிமாவிலலாம் நம்ம 1000 கேள்வி கேட்கலாம், நீங்களே 1000 யோசிக்கலாம். இவரே அப்படியே பண்ணுறாரு, இப்படி பண்ணலாமே. இதுதான் யதார்த்தமான ஒரு முகம். இதில் நம்ம மேக்கப்பெல்லாம் போட்டு சகப்பாலாம் நம்மளை காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முகத்துக்கு தான் ஊருப்பட்ட